ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சாம் லிஷி வீலாக்ஸ். நம்ம புலிகேட் போய் ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. வீக்கெண்ட் வந்துருச்சு. வாங்க புலிகேட் போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட் கைஸ். புலிகேட்டில் விசிட் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது கைஸ். அந்த லேக் இருக்குது, போட்டிங் இருக்குது. அப்புறம் அங்கேருந்து இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா பேர்ட் சாங்சுரி வியூ பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. நிறையா இருக்குது. அப்புறம் போட்டிங் போனீங்கன்னா ஐலாண்டு போகலாம். ஐலாண்டு, பேக் வாட்டர்ஸு, குளிக்கிற இடம், நைட் கேம்பிங் சைட்டு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடம் இருக்குது. நம்ம ஜாலியாக இப்போ மார்னிங் ட்ரிப்பு போயிட்டு வந்துடலாம். ஏர்லி மார்னிங் 5:30. பியூட்டிஃபுல் டே டுடே. லெட்ஸ் ரைட் கைஸ். கோயம்பேடு பிரிட்ஜு தாண்டுறோம். காலையில் 6 மணி, ஃபுல்லாக விடிஞ்சிருச்சு. அப்போ இன்றைக்கி நல்ல வெயில் இருக்க போது. 7 மணிக்கு மேலெலாம் வெயில் தெரிய போகுது. பியூட்டிஃபுல் டே டு ரைட் கைஸ். ரயில்வே கிராசிங். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ரைட்ஸ் எல்லாத்துலேயும் தான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ரயில்வே கிராசிங்கில் நிற்கிறேன். கோவா போனப்போ நின்னேன். ராஜ்தானி எக்ஸ்பிரஸ். இது ஃபுல்லி ஏர் கண்டிஷனில் ராஜ்தானி. இப்போ திறந்துருவாங்கடா. அப்பா, வண்டி வாங்கின புதுசில் இந்த ரோட்டில் வந்தேன் நான். வண்டி செப்டம்பர் எண்டில் வாங்கினேன். பை அரவுண்ட் அக்டோபர் ஐ வாஸ் ரைடிங் த்ரூ தீஸ் ரோட்ஸ். போயிட்டு திரும்பி வரும்போது செம்ம மழை. ஏன்னா அப்போ மான்சூன் டைமு. நல்லா வைண்டாகி போகும் அந்த ரோட்ஸு. பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரைட் பண்ணுறதுக்கு. அப்படியே போகுது பாருங்கள் திரும்பி. இந்த பக்கம் இது ஏரி இருக்குது. இன்னொரு கொஞ்சம் தூரத்தில் பிரிட்ஜு ஒன்று வரும். அதில் நாணல்லாம் செம்மையாக வளர்ந்துருக்கும். பாருங்கள், அழகாக இருக்கும். மார்னிங் ரைடுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பாட்ஸ் டு கோ டு கைஸ் புலிகேட். ஈசிஆர் பக்கம் போகலாம், இந்த பக்கமும் வரலாம். நல்ல கிராமம். இப்போ தான் சூரியன் வெளியிலே வருது. டைம் 7. இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் போயிடுவோம். ரீச் பண்ணிட்டோம். பழவேற்காடு புலிகேட். சந்தை ஆக்டிவிட்டி பயங்கரமாக போயிட்டுருக்கு. வீக்கெண்ட்னா கூட்டம் இங்கே நிறைய வருமே. வி ஆர் பிளஸ்டுங்க. இன்றைக்கி எடுத்த உடனே பெலிக்கன் சைட்டிங்கு. பாருங்க, பெலிக்கன்ஸ் நிற்கிது. அங்கே தான் போகிறோம் இப்போது. பெலிக்கன்ஸ், ஃப்ளெமிங்கோஸ், பெலிக்கன்ஸ். சூப்பரா. Apple ko diya sa lang. Puro po.
செக் அவுட் த சைட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் மக்களே. காலையில் 7 மணிக்கு பழவேற்காடு அப்படியே அமைதியாக ஃபுல்லாக மீன் படகுகள்லாம் வந்து மீனை கொண்டு வருது கரைக்கு. இங்கே கரைக்கு வந்ததுக்கப்புறம் மீன் ஏலக்கூடம் அங்கே கொண்டு போயிடுறாங்க. பயங்கர விமர்சையாக ஏலம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் சீகல்ஸ் பார்க்குறேன். அதெல்லாம் சீகல் கைஸ், இந்த பறக்குதுல சீகல் ஃபுல்லாக மைக்ரேட்டரி தான். ஆஸ்திரேலியா அந்த சைட்லேருந்து வர்றது. நான் சீகல் இதான் வாட்டி பார்க்குறேன், கண்ணால் பார்க்குறேன். அது ஃப்ளெமிங்கோ. அப்புறம் பெலிக்கன் இருக்குது, முன்னாடியே காமிச்சிருக்கேன். இது ஸ்டாக்கு, பிங்க் ஸ்டாக்கு. இப்பயே பறவைகள் கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 3 ஹவர்ஸில் இங்கே ஃபுல்லாக பறவை வந்துருமா. இன்னொரு படகு வருது ஃபுல்லாக மீனை தூக்கிட்டு. செம்மடா இது, அழகு. நேராக போனீங்கன்னா லைட் ஹவுஸு. அந்த லைட் ஹவுஸில் ஒரு என்ட்ரி டிக்கெட் இருக்குது, மேலே போய் பார்க்கலாம். நியூ லைட் ஹவுஸ், ஓல்டு லைட் ஹவுஸ்ன்ற 2 இடம் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லைட் ஹவுஸு. இப்போ நம்ம அந்த கரை ஓரமாக அப்படி போய் பார்க்கலாம், எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிராக்கிஷ் வாட்டர் லேக். இது வந்து லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக் இன் சவுத் இந்தியா. பீச், ஒரு பீச் ஓரமாக வந்திருக்கோம். எப்படி போகணுன்னே தெரியலையே, போய் பார்ப்போம். வாவ், இப்படியே கரையோரமாக ரோடு இருக்கா ப்ரோ? இப்படி போயிட்டு எவ்வளோ தூரம் மண் இருக்கும்? கொஞ்சம் தூரம், அதுக்கப்புறம் ரோடு வந்துடுமா? அதான் ரோடா? ஓ, இப்படி போவா? ஓகே. இப்போ புதுசாக இந்த மாதிரி ஒரு ரோடு போட்டிருக்காங்க. பீச் ஓரமாக அப்படியே ஒரு ரோடு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, அப்படியே இந்த ரோடு போகுது. இந்த ரோட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து ஆஃப் ரோடு ரைட் பண்ண போகிறோம் கைஸ். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரைட் பை த பீச் கைஸ். இது வேறு யாரும் பண்ணி நான் இது வரைக்கும் பார்க்கல. பழவேற்காடில் பீச் ஓரமாக புதுசாக போட்டிருக்க ரோட்டில் ரைட் போகிறேன். கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஸ்டில் இட்ஸ் அ மட் ரோடு ஒன்லி. செம்மண் போட்டிருக்காங்க, கீழே கிராவல் இருக்குது. ஸோ சாலிடாக தான் இருக்குது, பைக் ஓட்ட முடியுது. ஆனாலும் காற்றடிச்சு மேலே ஃபுல்லாக மட் வந்துடுது, இல்லை சாண்ட் வந்துடுது. இந்த பீச் ரோட் சூப்பர் மக்களே. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரோடை நம்ம ரிவீல் பண்ணுறோம். அப்படியே பீச் சஃபாரி மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, பீச் சஃபாரி கைஸ். யூ கேன் பைக் இட் த்ரூ. பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நல்ல ரோட் போட்டிருக்காங்க. ஸ்லோவாக போங்க. அப்படியே கரையோரமாக போயிட்டே இருக்கு ரோடு. அமேசிங், ரியலி அமேசிங்.
ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக பீச் தான், ஹிடன் பீச் கைஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த திட்டுக்கு தான் நம்ம வந்து போட்டில் வருவோம். அது இங்கே தான் இருக்குது, அவ்வளோ க்ளோஸாக இருக்குது, ரோட்லேயே வந்தாச்சு. இந்த பக்கம் பூரா பீச்சு. அங்கே ஒரே நண்டு கூட்டமாக இருக்குது, அங்கே போவோம். வா, நண்டு பாருங்க, கடல் நண்டு கைஸ், ஜாலியாக என்ஜாய் பண்ணுது. ஃபுல்லாக நண்டு அப்படியே போகுது வருது, விளையாடுது தண்ணிக்குள்ள. ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை, என்ஜாய் பண்ணுதுங்க எல்லாம். இதாங்க பியோர் ரா நேச்சர். நம்ம வண்டி மேலே காக்கா உட்காந்துருக்காங்க. நம்ம அப்படியே கிளம்பி இன்னும் நேராக போவோம். இந்த ரோடு எவ்வளோ தூரம் போகுது அவ்வளோ தூரம் போகலாம். ஆர் அட்லீஸ்ட் சம் டிஸ்டன்ஸ். சூப்பர் கைஸ். தனியாக அந்த ரோட்டில் ரேலி போயிட்டுருக்கேன் நான். என்ஜாயிங் இட் தரோலி. கருஞ்சிறுத்தை என்னும் தமிழ் செல்வன். ஓகே மக்களே, அப்படியே இந்த ரோடுடைய எண்டு வரைக்கும் வந்துட்டோம். அதோடு இந்த ரோடு முடியுது. அதுக்கப்புறம் ஒரு ஹார்பர் மாதிரி வருது அங்கே. ஸோ அந்த ஐலண்ட்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே இருக்குது, அதெல்லாம் தாண்டியே வந்துட்டோம். ஸோ இங்கே நம்ம யூ எடுத்துருவோம். செம ரைட் கைஸ், இது சூப்பர் ரைட் டுடே. சும்மா கிராமத்தில் இருக்கவங்கள கேட்டேன், இந்த கரையோரமாக போகலாமா, எவ்வளோ தூரம் போகலாம்? இப்போ புதுசாக ரோடு போட்டிருக்காங்களே, போகலாம். கிராஸ் பண்ணி வந்ததில் டிஸ்கவர் திஸ் பியூட்டிஃபுல் ரோட் கைஸ் பை த பீச். அப்படியே போகுது, பீச் ஓரமாக போகுது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ், யா 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 யா. அந்த ஐலண்ட் காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, நல்லா இருக்கு பாருங்க. அதுதான் அந்த ஐலாண்டு. அதெல்லாம் கிராஸ் பண்ணியே நம்ம ரோடு போகுது. அப்படியே போட்ஸ்லாம் அங்கே போயிட்டு இருக்கு பாருங்க. பியூட்டிஃபுல் கைஸ். சரியான ஜேர்னி இது இன்னைக்கு. இந்த பக்கம் புலிக்காட் லேக்கு, ஃபுல்லாக லேக்கு. ரெண்டுக்கும் நடுவில் ரோடு. செம செம செம. திரும்பவும் ஊருக்குள்ளே வந்துட்டோம். ட்ரைங் டு ஃபைண்ட் மை வே அவுட். மெயின் ரோடு எப்படி போகணும்? ஓகே, லெஃப்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ. What a ride guys. இதுதான் லைட் ஹவுஸ் கைஸ். ஆனால் இட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனா. இன்னும் 2 மாதம் ஆகுமா திறக்கிறதுக்கு. என்ன நோட்டீஸ் போட்டிருக்குன்னு பார்ப்போம் வாங்க. லிஃப்ட் ஒர்க் இஸ் கோயிங் ஆன், விசிட்டர்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு போட்டாங்க. ஸோ புலிக்காட் லைட் ஹவுஸில் விசிட்டர்ஸ் போக முடியாது, இன்னும் 2 மாதம் ஆகும். ஆர் கூட குறைய நீங்கள் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யா, பியூட்டிஃபுல் லைட் ஹவுஸ். லெட்ஸ் டர்ன் கைஸ்.
எப்போ நீங்கள் வேலை முடியும்? லைட் ஹவுஸு மே மாதம். ஓகே ஓகே. இங்கே எல்லாமே ஸ்டவ் அடுப்பு எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. ஸ்டவ் அடுப்பு கொண்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் ப்ரான்ஸு எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்படியே போய் எங்கேயாவது போய் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு தண்ணியில் குளிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அதுவும் பண்ணுறாங்க. ஹில் ஜோன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சாண்ட்விச், காஃபி. சூடாக சிக்கன் சமோசாவும் காஃபியும் கைஸ். இந்த இடம் சூப்பராக இருக்குது. இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து டச் சிமெட்ரி. டச் பீப்புள் வந்து இங்கே ஆட்சி செய்கிறப்போ அவங்க வந்து அவங்களுடைய கல்லறை இது வந்து மூடி இருக்கு. இது வந்து ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கடியில் இருக்குது இப்போது. இது த சிமெட்ரி கைஸ். இருங்க வேறு ஆங்கிள் உங்களுக்கு காமிக்கிறேன். தேர் யூ கோ பீப்புள். கிங்கு, குவீனு, அவங்களுடைய கல்லறைகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான் கைஸ். இங்கே வந்து விசிட் பண்ணுற மாதிரி வேறு இடம் எதுவுமே இல்லை. பீச்சு, லைட் ஹவுஸு, அதுக்கப்புறம் அந்த தீவு, அது போட்டில் போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து பைக்லேயே போயிட்டோம். ஓகே மக்களே, இதோட இந்த வீலாக நம்ம முடிச்சுக்கலாம். செம ரைடு டு புலிகேட். இங்கே நல்லா நீங்கள் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ஃபேமிலியாக வந்து ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸ்டவ் அடுப்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இங்கேயே மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு அப்படியே தண்ணியில் குளிச்சுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். ஸோ செம பிளேஸ் கைஸ். ஒன் டே விசிட்டுக்கு ரொம்ப சூட்டபிள் பிளேஸ். இல்லாட்டி இன்றைக்கி நான் வந்த மாதிரி மார்னிங் ரைடுக்கும் அது வந்து செம சூட்டபிள் பிளேஸு. ஸோ அடுத்த வீலாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் ஃப்ரம் சாம் லிஷி. பாய்.